எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 22வது சர்க்கம், ராவணன் கெடு வைத்தல். மனோஜவம் மாருத்ததுல்லிவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. சீதையின் இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்ட ராட்சசராஜன் இனிமையான பார்வையை கொண்ட சீதையை பார்த்து சுடு வார்த்தைகளால், அழகான முகத்தை கொண்டவளே, இந்த காரணத்தினால் நான் உன்னை கொல்லாமல் இருக்கிறேன். மைதிலி, என்னை பார்த்து எத்தனை கடுமையாக பேசிவிட்டாய். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கடுமையான மரண தண்டனை தான் விதிக்க வேண்டும் என்று கூறிய ராட்சசாதிபதி ராவணன், நான் உனக்கு 2 மாதங்கள் கெடுவாக வைத்திருக்கிறேன். அழகிய நிறம் கொண்டவளே, அதன் பிறகாவது நீ என்னுடன் குடும்பம் நடத்த வேண்டும். 2 மாதங்கள் கழிந்த பிறகும் நீ என்னை கணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனது சமையற்காரர்கள் உன்னை எனது காலை உணவாக சமைத்து போட மடப்பள்ளிக்கு எடுத்து சென்று விடுவார்கள். ராட்சசராஜனால் அவ்வாறு ஜானகி அச்சுறுத்தப்பட்டதை பார்த்து அகன்ற கண்களை படைத்திருந்த தேவ கந்தர்வ என ஸ்திரீகள் மிகவும் துக்கமடைந்தனர். வாஸ்தவத்தில் உன் க்ஷேமத்தில் அக்கறை கொண்டவர்கள் எவரும் இல்லைதான் போலிருக்கிறது. அப்படி எவரேனும் இருந்தால் அவர்கள் இப்படிப்பட்ட இழிவான செயலிலிருந்து உன்னை தடுத்திருப்பார்கள். இந்திரனுடைய தர்ம பத்திரியான இந்திராணி விரும்புவதைப் போல தர்மாத்மாவான ராமனுடைய பத்னியான என்னை விரும்புபவன் உன்னை தவிர 3 உலகங்களிலும் வேறு எவனும் இருக்க மாட்டான். அரக்க நீச்சனே, அளப்பரிய வீரம் கொண்ட ராமனின் மனைவியான என்னை பார்த்து என்ன தகாத வார்த்தைகள் கூறினாயோ அவற்றின் பாபத்தை நீ அனுபவிக்காமல் எங்கே போய் விடுவாய் என்று சீதை கூறினாள். அந்த தர்மசீலன் ராமனுடைய தர்ம பத்தினி, அதுவும் தசரத மகா சக்கரவர்த்தினியின் நாட்டு பெண். என்னை பார்த்து பேசிய உன் நாவு அழுகி ஏன்தான் அருந்து விழவில்லையோ? பெண்களிடம் நாகரிகமாக பழகத் தெரியாத நீச்சனே, காட்டு பூனைகளைப் போல கருப்பும் மஞ்சளுமாக குரூரமாகவும் விகாரமாகவும் என்னை வெறித்து பார்க்கும் இந்த உன்னுடைய 2 கண்கள் இன்னும் ஏன்தான் பிடுங்கப்பட்டு தரையில் விழவில்லையோ? 10 தலை ராவணனே, சாம்பலாக பொசுக்கிவிட வேண்டிய உன்னை நான் இப்பொழுதே என்னுடைய பதிவிரதா தவத்தினால் சாம்பலாக பொசுக்கி விடுவேன். ஆனால் அதை நான் இப்பொழுது செய்யாதிருக்க 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, நான் ராமனுடைய அனுமதியை பெறவில்லை. 2வது, தவநெறியை பாதுகாத்து வருவதால் சாபம் கொடுத்து என் தபோபலத்தை குறைத்து கொள்ள நான் விரும்பவில்லை. சீதையின் இந்த வார்த்தைகளை கேட்டு அரக்கவேந்தன் ராவணன் கொடூரமான கண்களை உருட்டி ஜானகியை பார்த்து உற்று நோக்கினான். அப்பொழுது அவனது தோற்றம் பயங்கரமாக இருந்தது. அவன் கோபத்தினால் சிவந்து போன கண்களுடன் வைதேகியை உறுத்து பார்த்து கொண்டு நாகப்பாம்பைப் போல சீறிக்கொண்டு கூறினான், நான் இப்பொழுதே உன்னை அழித்து விடுகிறேன். இவ்வாறு மைதிலியிடமிருந்து கூறிய சத்துருக்களை கதறச் செய்யும் ராவணன் கோரமான உருவங்களை கொண்ட அரக்கியர்கள் அனைவர்களுக்கும் கட்டளையிட்டான். நீங்கள் அரக்கியர்கள் தனியாகவோ ஒன்று கூடியோ இந்த சீதை எந்த விதமாகவாவது என் வசத்திற்கு உட்படும்படி சீக்கிரம் ஏதாவது செய்ய வேண்டும். பிரதிகூலமாகவோ அல்லது அனுகூலமாகவோ பேசி அல்லது சாம தான பேதங்கள் என்ற உத்திகளை கையாண்டு தேவைப்பட்டால் தண்டம் என்ற உபாயத்தை கைக்கொண்டோ வைதேகி என் பக்கம் மனம் மாறச் செய்யுங்கள் என்று இவ்வாறு அரக்கரசன் அரக்கியர்களுக்கு கட்டளையிட்டான். மகாராஜாவின் தன்யமாலி என்ற அரக்கி ராவணனிடம் நெருங்கி வந்து, மகாராஜாவே, இவள் சோகை பிடித்து நிறம் குன்றிவிட்டாள். அரக்கர் வேந்தனே, இவள் ஒரு அற்பமான மானுட ஜாதி பெண். மகாராஜா, நீங்கள் உங்கள் புஜபல பராக்கிரமத்தால் எவ்வளவோ தேவலோகத்துக்கு நிகரான சுகபோக ஐஸ்வர்யங்களை சம்பாதித்திருக்கிறீர்கள். அவற்றை அனுபவிக்க பிரம்மதேவன் இவளுக்கு விதித்திருக்கவில்லை என்பது நிச்சயம். விருப்பமில்லாத ஒரு பெண்ணை விரும்புவதால் உடல்தான் தாபம் அடைகிறது. இவ்வாறு கூறி அந்த அரக்கி பலிஷ்டான ராவணனை அப்புறப்படுத்தி இழுத்துச் சென்றான். அந்த தசக்கிரீவன் புறப்பட்டு சென்றபோது பூமியே அவன் அதிரும்படி செய்வது போல் இருந்தது. ஒளிரும் சூரியனைப் போல ஒளிவண்ணத்துடன் இருந்த தனது அரண்மனையில் அவன் நுழைந்தான். தேவ கன்னிகைகள், கந்தர்வ பெண்கள், நாக கன்னிகைகள் ஆகியோரும் தசக்கிரீவனை சூழ்ந்து கொண்டு அந்த பெரிய அரண்மனையில் நுழைந்தனர். தர்ம நெறியில் ஊன்றியிருந்த மைதிலியை ராவணன் அச்சுறுத்தி நடுங்கச் செய்து பிறகு சீதையை விட்டு சென்று காதலால் மோகிக்கப்பட்டு ஒளிர் பொருந்திய தன்னுடைய அரண்மனையில் புகுந்தான். 22வது சர்க்கம் முடிவுற்றது. அசாத்திய சாதக சுவாமிம் அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. தேங்க்யூ.